மனுஷெல்லாம் பேயா தான் மாறிக்கிறதானே இப்ப என்னடா நாயா மாறிட்டு வர்றான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க ஷாக் ஆயிருப்பீங்க. இப்ப சோசியல் மீடியாக்களை ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்க இந்த ஒரு நியூஸை பார்த்து நீங்க ஷாக் ஆகுறதுக்கு முன்னாடி இதுல என்ன உண்மை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்னோட பேஜை மட்டும் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இதோட உண்மை கதை என்ன அப்படின்னா, ஜப்பான்ல டோக்கோன்னு சொல்லிட்டு தன்னை அழைச்சிக்கிற ஒரு நபர் இருக்கார். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு அனிமல் மாதிரி தன்னை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை இருந்தது. அதுக்காக ஒரு ஜப்பானீஸ் காஸ்டியூம் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு காஸ்டியூம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ட பார்டர் கோலிட்டா காஸ்டியூமை தயாரிக்க சொல்லியிருக்காரு. இந்த காஸ்டியூமுக்கு செலவான அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் ஜாப்பனீஸ்ல. அதே இந்தியன் ரூபியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 to 12 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இது 220 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல சோசியல் மீடியால பொய்யா தகவல்களை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் உண்மையிலே நாயா மாறவே இல்லை. இது ஒரு ஹைலி ரியலிஸ்டிக் காஸ்டியூம். அதனால அதுக்குள்ள அதை இணைஞ்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அண்ணன் ஒரு நாயாவே ஃபீல் பண்ணிருக்காரு. ஃபீல் பண்ணிட்டு அவர் 4 காலில் நடந்துமே காட்டியிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம், அந்த காஸ்டியூமை தயாரிக்கிறதுக்கு மட்டுமே அந்த கம்பெனிக்கு 40 நாளா இருக்கு. ஆமா, அப்படியே இந்த வீடியோ பார்த்தோம்னா நம்மளுக்கு இவ்வளவு பயமா இருக்கு. அதுக்கு ஒரு சிம்பிளான ரீசன் இருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு மனிதனையும் தனியா விலங்குமே பார்த்துதான் பழகும். ஆனா இந்த ஒரு காஸ்டியூம் மனித மாதிரியும் இருக்கு, விலங்கு மாதிரியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்மளோட பிரெயினுக்கு இது என்ன மனுஷனா இல்ல நாயா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வருது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இவரு உண்மையான நாய்களோட கூட இன்டராக்ட் பண்ணிருக்காரு. ஒரு வீடியோல ஒரு ரியல் டாக் இவரை பார்த்து பக் பண்ணி பின்னாடி போயிருந்திருக்கு. அதுவும் சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டா இருக்கு. அதனால இந்த மனுஷன் 220 கோடி செலவு பண்ணி நாயா மாறிக்கான்னு யாராவது சொன்னீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி சோசியல் மீடியால பேக்கான நியூஸை போடாதீங்க. உண்மை என்ன அப்படின்னா, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு டாக் காஸ்டியூம் ரெடி பண்ணி அதுக்குள்ள போய் அந்த ஒரு நபர் நடிச்சிட்டு மட்டும்தான் இருக்காரு. சோசியல் மீடியால ஒரு ஷாக்கிங்கான ஹெட்லைனர் பார்த்த உடனே அதை நம்பிட வேணாம். அதனால ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.